மார்க்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். 2 தீமோத்தேயு 4:11. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருத்தொண்டராக இந்த மார்க்கு அவர்களுடைய திருநாளா இருக்கு. இந்த தூய மார்க் பத்தினா இயேசு கிறிஸ்துவோடு அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் இல்லைனாலும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். இவர் தூய பேதுருக்கு மிக மிக அந்த துணையா இருந்திருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் இவருடைய உதவி அதிகமாகவே தேவைப்பட்டிருக்கிறது. இவருடைய வீடு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா பேரை மரியாதான். இவங்க வீட்டுல தான் எல்லாரும் உட்காருவாங்க. அப்போஸ்தலர் உட்கார்ந்து முக்கியமான தீர்மானத்தை எடுப்பாங்க. அங்கதான் திருப்பணிகளை குறித்து முக்கியமான முடிவுகள் எடுத்து பேசப்பட்டிருக்கோம். அவங்க அம்மா நல்ல உணவை எல்லாம் கொடுத்து இந்த வீட்டுல உபசரித்து இருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அதிகமாகவே இரத்த சான்றாளர்களாக இவர் மாறுவதற்கு அநேகரை பயிற்றுவித்திருக்கிறார். அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுல பவுலும் பர்னபாவும் இவங்க அந்தியோகியா போகும்பொழுது இவரை கூட்டிட்டு போயிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பவுல் சைப்ரஸ் நதிக்கு போகிற வழியில மார்க்குவையும் அங்க அழைத்து சென்றிருக்கிறார். 2 முறை பேதுரு ரோமை அந்த இதுல ஜெயில இருந்தப்போ சிறையில் இருந்தப்போ தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அந்த கடிதத்துல மார்க்குவை கூட்டிட்டு வா, ஏன்னா மார்க் என்னுடைய திருப்பணிகளுக்கு மிக மிக தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு மிகவும் துடிப்போடு இவர் துணிவோடு இவர் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்திகளை செய்து வந்திருக்கிறாருங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் தான் இவருடைய முக்கியமான அந்த அடையாளமாக இருக்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு சீடருக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? மார்க்குக்கு சிங்கம். ஏன்னா வனாந்தரத்திலே அந்த கர்ஜிக்கிற ஒளியாக, அங்க பாலைவனத்திலே எழுப்புகின்ற குரல் ஒளியாக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய ரோம் இருந்த பிற இனத்தவருக்கு இவருடைய நற்செய்தியானது கிபி 60-70 இடைப்பட்ட காலங்கள்ல போய் சேர்ந்து இருக்கலாம் இவருடைய நூலானது அப்படின்னு நம்பப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா நகருடைய முதல் பேராயராக இவர் இருந்திருக்கிறார். வெனிஸ் நகர் பாத்தீங்கன்னா இவருடைய மரித்த உடனே அந்த இடத்துலதான் இவரை அடக்கம் செய்திருக்கிறாங்க. ஆகவே வெனிஸ் நகரத்துடைய பாதுகாவலராகவும் இவர் இருந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது இவரை குறித்து. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து எல்லாரும் இறைமகனாய் பார்க்கப்பட்ட சூழலிலே மார்க்கு நற்செய்தி நூல்ல மட்டும் பாத்தீங்கன்னா இயேசுவே ஒரு மானிட மகனாக, மனுமகனாக, துன்புறும் பாடுபடுகிற தாசனாக இவர் படம் பிடித்து காட்டியிருப்பார். ஆகவே இயேசுவை ஒரு சிறந்த மனிதனாக, இறை மகனாக நமக்கு காண்பித்திருக்கிற மார்க்கினுடைய இந்த திருநாளிலே நாமும் மார்க்குவை போல ஆண்டவர் இயேசுவுக்காக நற்சாட்சிகளாய் வாழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய மார்க் அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்களும் அவரை போல வாழ கிருபை தாரோம். மீட்பர் இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.